அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு இருந்தார். அப்போது தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக எண்ணிக்கையில் வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்தது, இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்து பிரச்சாரம் செய்தது தொடர்பாக பரமக்குடி, திருவாரணை, திருப்புலானி மற்றும் கீழக்கரை காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்துமே நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜலட்சுமி, தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக தகுதியான அதிகாரி புகார் அளிக்காமல் காவல்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு வழக்கில் காலதாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் தரப்பின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான இந்த 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகளையும் ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு இருந்தார். அப்போது தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக எண்ணிக்கையில் வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்தது, இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்து பிரச்சாரம் செய்தது தொடர்பாக பரமக்குடி, திருவாரணை, திருப்புலானி மற்றும் கீழக்கரை காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்துமே நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜலட்சுமி, தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக தகுதியான அதிகாரி புகார் அளிக்காமல் காவல்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு வழக்கில் காலதாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் தரப்பின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான இந்த 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகளையும் ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.